நம்மள பாதி பேருக்கு நான்வெஜ் எப்படி சாப்பிடணும், அதாவது அசைவம் எப்படி சாப்பிடணும்னே தெரிய மாட்டேங்குது. நான் உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றேன். இந்த நேரத்துல சாப்பிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னா அது மதிய நேரம் மட்டும்தான். நல்லா சூரியன் உச்சத்துல இருக்கும்போது சாப்பிடுறது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அக்னியும் சேர்ந்து சூரிய வெளிச்சமும் நமக்கு செரிமானத்துல நிறையவே உதவும். அதே மாதிரி என்னைக்குமே நான்வெஜ் சாப்பிடும்போது கூட டபுள் மடங்கு காய்கறிகள் இருக்கணும். ஏன்னா அசைவ உணவுகள் செரிமானத்துக்கு கண்டிப்பா கஷ்டத்தை கொடுக்கும். மீன், மட்டன், பீஃப், போர்க், சிக்கன் எதுவா இருந்தாலும் காய்கறி பழங்களை கம்பேர் பண்ணும்போது செரிமானம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா எவ்வளவு அசைவம் வச்சிருக்கீங்களோ அதுக்கு டபுள் மடங்கு என்னைக்குமே வந்துட்டு சைவம் எடுத்துக்கணும், which is vegetable. நீர்க்காய், நார்க்காயா இருந்தா இன்னுமே சூப்பர் தான். மூணாவது, அசைவம் சாப்பிடும்போது நல்லா சூடா மட்டும்தான் சாப்பிடணும். ரொம்ப ஆறி சாப்பிடும்போது அதுல இருக்கிற எண்ணெய் வந்துட்டு உறைஞ்சு அது ஃபுல்லா பேட் கொலஸ்ட்ராலா மாறும். நல்லா சூடா சாப்பிடும்போது இன்னுமே டைஜஷனுக்கு ஈஸியா இருக்கும். மேக்ஸிமம் மீன் குழம்பு ஒரு நாள் வச்சு சாப்பிட்டாதான் ருசி அப்படின்னு சொல்றீங்கல்ல, அப்படியும் வச்சு சாப்பிடலாம். ஆனா மற்ற அசைவத்தை வந்துட்டு அன்னைக்கு சமைச்சீங்கன்னா அன்னைக்கே சாப்பிடுங்க. நமக்கு வெஜிடபிள்ஸே வந்துட்டு ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சா நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். அசைவத்தை குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது கண்டிப்பா ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு வேளை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி சமைச்சு சுட சுட சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்.